சில திட்டங்களுக்கு நீங்கள் அந்த மதிப்பீடு செய்ய இல்லை. குறிப்பாக விலங்கியல் நோய்கள் பற்றிய விழிப்புணர்வுக்கான சுவரொட்டிகள் அதில் முதல் மூன்றும் போடும். முதல் மூன்றும் அண்ணன் எத்தனை பேர் செய்வீங்கள் என்று இல்லை. நீங்கள் மதிப்பீட்டு தொகை அதிலே நீங்கள் மதிப்பீட்டு தொகையில் நாங்கள் செய்யல பிஎஸ்டியில் நெட்ஒர்க்ஸ்லேருந்து நாங்கள் இதில் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் எங்களுக்கு ஒதுக்கப்படும் படம் பயனாளிகளை தெரிவு செய்து அதை நடைமுறைப்படுத்துறது தான் நாங்கள். சரியா மொத்தமாக இதில் எத்தனை மில்லியன் நான் கூடி பார்க்கல. இது உங்களுக்கு நேரடியாக 3.8 மில்லியன் இருந்தது கோப்பாய். அது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 3.8 மில்லியன் மொத்தமாக. அது நேரடியாக லைன் மினிஸ்ட்ரியால் உங்களுக்கு வழங்கப்படுற காசு. பிஎஸ்டிஜிக்களால் அது லைன் மினிஸ்ட்ரி தான் உங்களுக்கு லைன் மினிஸ்ட்ரிகளால் வழங்கப்படுற காசு. சரி, அதுக்குரிய மதிப்பீடுகள் நீங்கள் தான் அனுப்பியிருக்கீங்க முதல்ல. மதிப்பீடுகள் இல்லை, அதுக்குரிய தேவையான நீங்கள் உத்தேச அளவில் நீங்கள் அவைக்கு அனுப்புவீங்க. தேவைகளை மட்டும் அனுப்புவோம். அந்த அமௌண்ட் எஸ்டிமேட் எல்லாம் நாங்கள் செய்யவில்லை. அதான் செய்யல. அதில் அப்ரூவ் பண்ணப்பட்ட பட்ஜெட் லைனில் இந்த 3 இருக்கு. ஒரு ரஜினிகாந்த் கேட்ட பதிலுக்குரிய பதில் அந்த 3 இருக்கு மாதிரி. அது சம்பந்தமாக தலைவருடைய பிரச்சனையாக போயிருக்கேன். அது யாராவது இருக்கணும் மாட்டாங்க இருக்கும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சம்பந்தமாக நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க. இது உங்களுக்கு நான் கேட்குற கத்திரியாக நினைக்கிறேன். என்றால் இது ஏற்கனவே 2018 2020 வரைக்கும் முடிஞ்ச ஏடிபி ஃபண்டிங். ஏடிஎஸ்சிபி அது ஏடிபி ஃபண்டிங். அதில் என்ஹான்ஸ்மெண்ட்னா இந்த 1 இயருக்கு அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி கொடுத்துருக்கு. அதில் மொத்தமாக 210 லட்சம் இதில் கேட்டுருக்கீங்க. ஆனால் அவ்வளோ காசு ஒதுக்கப்பட்டிருக்கா? பிளான் எல்லாம் போட்டு கொடுத்துட்டோம். நீங்கள் உத்தேசமாக நீங்கள் கொடுத்துருக்கிறது அப்ரூவ் பண்ணப்பட்டவங்களான்னு தெரியாது. அப்ரூவல் பிஹெச்எஸ்சிபி ஆக்சுவலி இன்னும் அவையோட கமிட்டி டிசைட் பண்ணி அந்த ப்ரொசீஜர்ஸ் நடந்து கொண்டிருக்குது. எனக்கு தெரியும். நான் அந்த ப்ராஜெக்டில் எழுதுனா என்றால் இது 2018 போனது. உங்களை பொறுத்தவரை இந்த முறை கௌரவ இந்த முறை இந்த காசு இது முதல் திரும்பி போய் அதோட ஃபெயில் ப்ராஜெக்ட்னு சொல்லியே அறிவிக்கப்பட்டது. நான் பிஎஸ்சிபி ஃபுல்லாக எனக்கு தெரியும். இந்த முறை இந்த காசை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சரி, இல்லை இந்த ஆரம்ப சுகாதார எல்லாத்தையுமே கவர் பண்ணுறீங்களா? ஒரு ஆள் தான் கவர் பண்ணுறீங்களா? நீங்கள் எம்ஓ பிளானிங்க இல்லாட்டி எம்ஓ பிளானிங்க? ரெண்டாவது உங்களுக்கு தெரிஞ்சு பாதிக்காம திரும்பி போகிறது. இந்த முறை நீங்கள் டாக்டர் உங்களோட விசேடமான கோரிக்கை உண்டு. நாங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா விளக்கத்துக்கு கோப்பாய் வைத்தியசாலை மற்றது அச்சுவேல் வைத்தியசாலை செய்து நாங்கள் கோப்பாய் வைத்தியசாலை ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தது. ஆனால் அச்சுவேல் வைத்தியசாலையில் பல்வேறு பிரச்சனை காணப்படுது. அதில் கணக்க பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது. இதை நீங்கள் விசேடமாக ஒரு டீம் ஒன்று அமைச்சு இந்த 2 வைத்தியசாலைக்கு நீங்கள் ஒரு கலப்பயணம் மேற்கொண்டு அந்த வைத்தியசாலை காணப்படுகின்ற ஆளடி வெற்றிடம் சம்பந்தம் நான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். அது நான் இந்த வேலை இறுதிக்குள்ளே தான் ஆளடி வெற்றிடம் சீராக்கப்படும் சொல்லப்படுது. அதுக்கு முன்னுக்கு அந்த வைத்தியசாலை காணப்படுகின்ற டாக்டர்ஸ் மேர் பற்றாக்குறையாக இருந்தால் அல்லது நர்சஸ் பற்றாக்குறையாக இருந்தால் அவளை வேறு இடங்கள்லேருந்து ஏதாவது எடுத்து போடலாமான்றதை அங்கே காணப்படுற வேறு என்ன அடிப்படையாக விஷயங்களையும் ஒரு காணிகள் உடனடியாக கடவுஜம் செய்து அதுக்கான முன்னேற்பாடு வேணால் நாங்களும் மேறோம் எங்களையும் அடையுங்கோ. அடைச்சால நாங்கள் போய் பார்த்து அந்த பிரச்சனையை தீர்ப்போம். நாங்கள் இதாவையில் தீர்ப்போம். என்ன டாக்டர் இன்னொரு ரிக்வெஸ்ட் உள்ளது. என்னுடைய தலைமையின் கீழே வேண்டாம் வேறு
பாராளுமன்றம் அழைக்கலாம் நீங்கள் டிஎஸ்ஐயும் கூப்பிட்டு 2 ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான மீட்டிங்கோட 2 இடத்துலையும் தனித்தனியாக போடுவோம். தனித்தனியாக போட்டு இந்த இந்த ப்ராஜெக்ட் செய்யலாமா மற்ற வேறு செய்ய வேண்டியதுன்றதை நாங்கள் முன்னாடியாக போடுவோம். அதுக்கான டேட் ஒன்று நீங்கள் போகிறது முன்னுக்கு தந்துட்டு போவோம். கௌரவ பாராளுமன்ற என்றால் அந்த கோப்பை நல்லூர் மட்டும் இல்லை, நீங்கள் முக்கியமாக இந்த பிஎஸ்எஸ்சிபி ப்ராஜெக்ட் வாழ்றது வந்து டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் பேஸ் ஹாஸ்பிட்டல். அப்போ அந்த டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் எல்லா எம்எஸ் மேரேஜ் எம்ஓ பிளானிங் ஆர்டிஎச்சையும் கூப்பிட்டு 4 ஆண்டுகள் பரவாயில்ல நீங்கள் அது இருக்கா பார்க்க நிலைமை என்றால் ப்ரைமரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து டெர்ஷியரி ஹாஸ்பிட்டல்ஸில் பலமையாக நடக்கும் லைன் மினிஸ்ட்ரியில் தானே இது மாநசபைக்கு பாதபடியாக நீங்கள் உங்களோட திறமையில் அந்த டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயும் டைப் ஏபிசி இருக்குது, அதை விட பேஸ் ஹாஸ்பிட்டல் டைப் பி இருக்குது, அது பரவாயில்ல டைப் சியில் இருக்கிறதையாவது எடுத்து நீங்கள் ஒரு மீட்டிங் கூட இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து ஆடிட்டர் கோஆர்டினேட் பண்ண நான் நினைக்கிறேன். நான் வேறு நீங்கள் எழுதிருக்கோம். டாக்டர் அகிலாவுடைய பிஹெச்எஸ்சிபியில் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸும் பிஎம்சிஸும் மற்றது பேஸ் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு ஏடிபி ஃபண்ட் இது ஏடிபி ஃபண்ட் தான். பிஎஸ்எஸ்சிபி ஏடிபி தான். அதில் கணக்க காசு ஒதுக்கப்பட்டு பலமையாக திரும்பி போகிறது. அதை நீங்கள் கௌரவ பாராளுமன்ற ரஜினி அதில் டோட்டல் பட்ஜெட்டையும் எடுத்து திருப்பி போன நிதிகள் வந்து இப்போ இந்த வருடம் வந்த நிதி என்றதை பார்த்து அதில் நீங்கள் செய்கிற நிலவரம் டாக்டர் அகிலாவுடைய துறைக்கு வரவேற்றுக் கொள்வது நல்ல வழி என்றால் சுகாதாரத்துறைக்காக நாளைக்கு இந்த இடம் உங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கணும். குறிப்பாக கிராம பிரதேச வைத்தியசாலை சுகாதாரத்தை நாங்கள் மேம்படுத்துவதற்காக நாங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எல்லாரும் நீங்கள் படிக்கப்படும் என்றால் கடந்த காலத்திலையும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டாக சொல்கிறவங்களுக்கு உடனே நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் இன்னொரு கோரிக்கை நான் முன்வைக்கிறேன். இந்த இந்த இடத்துல இருந்த பல தீர்மானங்கள் கடந்த காலங்களாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வந்து இதில் வாசிக்க போட்டு அப்படியே போய்டும். அடுத்த மீட்டிங்கில் கேட்கல புது கூட்டம் புது முறையில் இருக்கிறது, அது சரி வராது. ஏன்னு சொன்னால் நாங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும். இந்த கூட்டப்பட்ட முடிவுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதா, என்ன முறையில் நடக்கையில் நடக்காததுக்கு நான் என்ன நடவடிக்கைகள் எடுத்து நாங்கள் இந்த சம்பந்தமாக நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நீங்கள் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு நீங்கள் கூட்டத்தை போடுறோம். ப்ரோக்ரஸ் ரிவ்யூவை போட்டுட்டு அதில் நடந்த விடயங்களை நீங்கள் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி அடுத்த கூட்டம் 15 நிமிஷம் ஒதுக்கி இந்த நிலையில் நடக்கிறது இந்த நிலையில் நடக்கையில் அது ஏன் நடக்கையில் என்ற காரணங்களை முன்வைச்சால் நாங்கள் அதை அடுத்த வேலை நடத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்கும் என்று நான் அதில் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். அது அந்த நீங்கள் விசாரி கேட்கல டிஸ்கஸ் பண்ணப்பட்ட டாபிக் யாருக்கு பொறுப்பண்டு பேரை போட்டி அவைக்கும் அந்த மினிட்ஸ் அனுப்பும். அப்போ அதை சொல்லிடலாம் நாங்கள் மறந்துட்டோம். அடுத்த முறை ரிவைஸ் பண்ணிக்கல நீங்கள் ப்ரெசன்டேஷனே போடுங்க. இது போன முறை உங்கள்கிட்ட போட்டு தந்தது பார்த்துனீங்களா இல்லையா? கடைசியாக இருந்த மலைகளில் நினைக்கணும் அது கிட்டத்தட்ட 2.5 அடிக்கு மேலே தண்ணி நின்ற ரோடு அந்த பாதகத்தைக்கு போகிற ரோட்டு இந்த முறை இதுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. பேசுவதில்லை அது கோபேக்கில் தான் வருது. ஆர்டிடி இல்லையா அடியில் தலைவர் அடியில் கேடு போடுற அந்த பாதகத்தைக்கு போகிற ரோடு ஃபுல்லாக தண்ணி நிற்கும். கிட்டத்தட்ட 1.5 அடிக்கு மேலே தண்ணி நிற்கும். அதையும் இந்த முக்கியமான வீதிகளில் போய் மாணவர்கள் கூட அதில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் எத்தனை அடிக்கு தண்ணியை தடுக்கிறீங்க? இதில் கொஞ்சம் விஷயம் டெக்னிக்கலாக சொல்லலாம் நினைக்கிறேன். ஜாழ்ப்பாணம் கட்டது எங்களுக்கு ஒரு தெரியும். நிலத்தடி நீரை நம்பி தான் நாங்கள் பிரிக்கிறோம் பெருசாக. ஸோ இங்கே கடத்தோட்டமானது சமதரையாக இருக்கிறபடியாக அங்கே ஆறுகளும் இல்லை குளங்களும் இல்லை. அந்த வகையில் இப்போ இன்டர்னலாக 2 லேகம் இருக்குது. அதாவது வடமராட்சி என்று சொல்லி அந்த உப்பாறு லேகம் இருக்குது. ஸோ இந்த லேகமில் நீர்பிடிப்பு பகுதி என்றது அதோட ஸ்ப்ரெடட் ஏரியான்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 யாழ்ப்பாணத்தில் 10 விதமான பகுதியில் பிடிக்குது. ஆனால் இது நீரேற்று பகுதின்னு சொல்கிறது இப்போ வடி தண்ணி அந்த விடுதலை இட மாட்டேங்க கிட்டத்தட்ட 500 சதுர கிலோமீட்டர் அதான் 50 கிலோமீட்டர் பகுதி பிடிக்குது. இப்போ முக்கியமாக ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்தில் 1,20,000 வெட்டுக்கிணறு இருக்குது. அதை தாண்டி
டியூப்வெல் எவ்வளோ இருக்காது எங்களுக்கு தெரியாது. ஒரு நாளும் அது சட்டத்தில் இருக்குமோ இல்லையோன்னு தெரியல. ஆனால் இல்லீகல் நடந்து கொண்டு இருக்கு. ஸோ எங்களோட தண்ணி இல்லத்தில் இருந்தாலும் எடுக்கிற அளவு கூடி கொண்டு போகுது. அப்போ ஆரம்பத்தில் இது கடல் தண்ணி உபர் நகுணம் இருந்தது. ஆனால் அப்புறம் நாங்கள் 1930 கட்டப்பட்ட யுத்தத்தில் பண்ணா போனாங்க. 2018 இம்ப்ரூவ் பண்ண பிறகு இம்ப்ரூவ் பண்ணினாங்க. பண்ணா பிறகு கிட்டத்தட்ட அந்த நேரம் நாங்கள் தண்ணியில் உபர் அளக்கிறது ஈஸியாக சொல்லுவோம். ஈஸி கிட்டத்தட்ட கடல் மட்டத்துக்கு மேலே இருந்தது. கோடை காலத்தில் 62 வரைக்கும் போனது. கடல் மட்டம் 45 மில்லி சிமெண்ட் சென்டிமீட்டர். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 3.5 அதாவது பெர்மிசபிள் ட்ரிங்கிங் கிட்ட வந்தது. எங்களுக்கு இதில் மிக பிரதானமான நாங்கள் தேக்குற நேரத்தில் இருக்க வெள்ள பிரச்சனை, மற்றது மழை வெயில் இருக்கிற நேரத்தில் வெள்ள பிரச்சனை வருது. தேக்குற நேரத்தில் இருக்க வெள்ள பிரச்சனைனா நாங்கள் மேக்சிமம் 4 அடி தான் சேமிக்கிறோம் தண்ணி. அதே எங்களுக்கு இதுல சேமிக்கிற கஷ்டமா இருக்குன்னா 3 அடி. பிரதானமாக கச்சிவேலி, அடுத்தது எங்கள் ஆவரங்கால் குடியிருப்புகள் எல்லாம் கொஞ்சம் தாழ்நிலங்களாக இருக்கிறதால 3 அடி சேமிக்கிறது மிக பிரதானமாக இருக்குது. அதுவே நாங்கள் 3 அடி மேக்சிமம் சேமிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏன் இருக்கா, கிட்டத்தட்ட எங்களை மழை வீழ்ச்சி கிட்டத்தட்ட 1400 இருந்தாலும் எங்களோட எவாபரேஷன் அதாவது ஆவியாளர் 1700 2800 பேர் நாங்கள் டெபிசிட் தான் இருக்கோம். அப்போ நாங்கள் கொஞ்சம் கூட பிடிச்சாதான் எந்த தண்ணியை வச்சிருக்கிறதா நிலத்தடி நீர். ஏன்னா லகுன் மட்டுமே இல்லை, அதுதான் நிலத்தடி நீர்கிட்ட ரீசார்ஜுக்கு மிக பங்கு வகிக்குது. ஸோ நாங்கள் 2020 முதல் என்னன்னா அச்சுவலி ரோடு பிரச்சனையால 3 அடி பிடிச்ச வழியா 6ஆம் மாத நடுப்பகுதியில தண்ணி இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ நாங்கள் 3 அடி பிடிக்க வழியா சராசரி 8ஆம் மாத நடுப்பகுதி வரைக்கும் நிற்கிறதால கிணறு இம்ப்ரூவ் பண்ணாமல் வந்துருக்கு. சில வெள்ளைகள் பார்த்தீங்கன்னா இதை வச்சு வெங்காயமோட செய்யப்பட்டு மற்ற இன்னொரு வெள்ள பிரச்சனை வருது. பெரிய மழை பெய்ய வெள்ள பிரச்சனை. நார்மலாக இப்போ எங்களுக்கு அசாதாரணமாக மழை பெய்யுது. 250 எங்களுக்கு 100 பெஞ்சாலும் நாங்கள் கைவர் பண்ண முடியுங்க பிரச்சனைகள் 250 பெய்யுது. அந்த நேரத்தில் நிறுவனங்களை வெள்ள பிரச்சனை வருது. என்னன்னா எங்களுக்கு அந்த கேட் ஆபரேஷன் இல்லையான்னு சொல்லி ஆனால் அதில் சில விஷயங்களை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கேன்டா. மழை நேரத்தில் நாங்கள் 250 பெய்யுதுன்றது ஒரு மிகப்பெரிய வாய்க்கால நம்ம கைவர் பண்ணுறது ஃபெசிலிட்டிஸ். ஆனால் அதே நேரம் மிக பிரதான பார்க்க வேண்டியது இந்த மழையெல்லாம் பெய்யுறது ஒரு புயலாக. இப்போ நார்மல் மழை பெய்யக்க கடல் மட்டம் ஒரு 6 மணி நேரத்துக்கு கூடி குறை ஒரு அரை -1 இல்லாட்டி ஒரு 0 ஒரு வரைக்கும் கூடும். ஆனால் புயல் நேரத்தில் அசாதாரணமாக 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கு. எக்ஸாம்பிள் போன வருஷம் 24ஆம் தேதி 250 மில்லி மழை நினைக்கிறேன். ஆனால் 25ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் 2 அடியிலிருந்து 3 அடி வரைக்கும் அதை நிற்குது. அப்போ நாங்கள் பார்ப்போம் என்னன்னா நாங்கள் பெரிய மழை பெய்யுது கதவு துறக்கிறோம் தண்ணியோடு நேர்ந்து பார்க்கலாம். ஆனால் தண்ணியோட ஒரு டிஃபரன்ஸ் சொல்லிட்டு போகணும். ஏன்னா இது எங்கள் பின்னோஜில் குளம் மாதிரி இல்லை, அதாவது அந்த கடல் தண்ணி இல்லை கூட மண்டி இல்லை, அங்கே கடல் இருக்கு. அப்போ 2 டிஃபரன்ஸுக்கு தான் தண்ணி ஓடும். அப்போ நாங்கள் நினைக்கிறது துறந்தோன தண்ணி ஓடும் இல்லாட்டி பெஞ்சோட மாட்டது சில இடத்துல பிழைக்குது. என்னன்னா அந்த சைக்ளோனால கடல் மட்டம் சாதாரண உயருது. ஸோ அந்த இடத்துல நாங்கள் சில முக்கியமான அச்சுவேலியல் தான் இப்போ வயலை தாண்டி குடிமனை இறந்த இடம் பிரச்சனையாக இருக்குது. இப்போ 2021ஆம் ஆண்டு வேறு ஒரு போட்ட ப்ரொஜெக்ட் வரைக்கும் நாங்கள் இந்த மீட்டிங் ஒன்று வைக்க அப்போ மக்கள் சொன்னது ஆக்சுவலி வடக்கட்சியை சொல்லி இப்போ நாங்கள் ஒரு அணைக்கட்டு செய்து நாங்கள் அது நேரம் லேண்ட் பில்டிங் செய்து நாங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் வேறு ஏதாவது கதவை துறந்து இருந்தாலும் அது டெம்பரரி சொல்யூஷன் தான் இருக்கு. வீடுகளுக்கு இப்போ டிபிசி ஒரு லெவலுக்கு மேலே இப்போ தண்ணி வராத லெவலுக்கு மேலே இருந்தால் லேண்ட் பில்டிங் தான் நம்ம செய்யலாம். லெவலோட மண் எடுக்கலாம், டிஎஸ் நன்மதியோட டெக்னிக்கலோட எடுக்கலாம். 23 செய்யப்பட்டதாகும், கொஞ்சம் செய்யப்பட்டதாகும். அதுல இருந்து ஆட்சியமா இல்லை. அப்படி செய்ய மாட்டோம் பெர்மனன்ட் ஒரு மேலே இருக்கு. அடுத்தது அந்த எல்லாமே லெவலுக்கு போய் செய்கிற இடத்துல நாங்கள் வாய்க்காலே பூர்ணமாக துப்புரவாக வச்சுக்க மாட்டோம். நல்லா இருக்கு. ஒரு சில கேள்விகளுக்கு பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு என்னென்னா கோடை காலத்தில் கடல் மட்டத்தை விட இப்போ நார்மலாக இருக்கிற கூட தேக்கி வைக்கிற நிலம் இருக்குது தானே எங்கள்ட உயரமாக பதிவா, அதாவது எங்களுடைய தண்ணி கடலுக்கு போகக்கூடிய சாத்தியக்கூடி இருக்கா கோடை காலத்தில்? நார்மலாக கடல் அந்த பராஜ் அந்த பராஜ் இருக்காது. நாங்கள் மழை நேரத்தில் மேலே தண்ணி கடத்திறக்க மாட்டோம். அதாவது மழை பெய்யக்குள்ள எங்களுடைய தண்ணி மட்டம், அதாவது எங்களுடைய குடிமனையில் இருக்கிற தண்ணி மட்டத்தை விட கடல் மட்டம் சில இடத்துல கூட வருதுன்னு சொல்றீங்க. அந்த நேரத்தில் நாங்கள் அந்த அணையை க்ளோஸ் பண்ணணும். ஆனால் அப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வீடு எடுக்கிற போகிறதுக்கு சாத்தியம் என்ன ஆப்ஷன், அதுக்கு என்ன செய்யலாம் நாங்கள்? இல்லை அதான் நான் சொல்றேன்டா இப்போ வீடுகள் வீடுகள் சுற்றி காணியல் பண்ண மாட்டேன். ஒரு எங்களுக்கு அந்த லகூன்ல 4 அடி நாம ஒரு விதம் இருக்கு. ஆனால் HFN சொல்றது டைப்ரோட் 6 அடி. இப்போ நாங்கள் 6 அடி அந்த வேலை 6 அடி வரைக்கும் மீன் சீடை வருது சாதாரண கடமை 6 அடி வரைக்கும் உயர்த்தின மாட்டேன். ஓகே, நாங்கள் கேட்கறதால இப்போ 4 அடி தானே நாங்கள் நோம்பலாவது கெப்பாசிட்டி, அதை நாங்கள் என்ன 6 அடிக்கோ 5 அடிக்கோ
லேண்ட் ஃபில் பண்ணுறதை விட ஆழமாக்கினோம்டா தண்ணிக்குள்ள கதைக்குள்ள தான் நிற்கும் இல்லையே. இல்லை ஆழமாக்கினாலும் நான் சொல்றேன்னா கடல் மட்டம் கூட அப்படியும் ஒரு என்ன சோட்டம் வரதான் போகுது. அந்த அணையால் அதை ப்ளாக் பண்ணினா நீங்கள் அந்த கேட் பாய்ப்பீங்க தானே, கேட்டால் ப்ளாக் பண்ணினால அந்த லேண்ட் ஃபில்லுக்குள்ள போகிற தண்ணி வந்து குடிமனைக்கு போகாது. இல்லை கிட்டத்தட்ட நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் கிட்டத்தட்ட 500 இப்போ போன வருஷம் பார்க்க போனாலும் இந்த லகுனால கொள்ளளவு அளவு கிட்டத்தட்ட 47 நிச்சயம் நான் சொல்றது மில்லியன் கியூபிக் மீட்டர். ஆனால் தொண்டமனால மட்டும் கடலுக்கு அனுப்பியிருக்கா 150 விஷயம். கிட்டத்தட்ட நீங்கள் என்னோட ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க 80 தான். அப்போ நான் லேண்ட் பில்லிங் எக்ஸ்கவேட் செய்கிறது நான் சொன்ன மாதிரி இப்போ கவர்மெண்ட் கடைசி அப்போ லேண்ட் பில்லிங்கால பப்ளிக் சில செய்கிறதுக்கு விரும்பினோம், ரெடியாக இருப்பினோம், ரெடியாக என்ஜிஓஸுக்கால செய்யலாம். இப்போ நான் அச்சுவேக்கில் செய்கிறது 80-90 சக்ஸஸ். அப்போ நான் செய்யறேன். இப்போ கூடுதலாக ஆதரவத்தை அடுத்தது ஆவரங்கால் அதில் செய்தோம்னா வெள்ள பிரச்சனை வராது. இப்போ சோட்டம் புரட்டம் வேறும், அதாவது பெரிய 250 ஆக்சன் எங்களை தாங்கிட புரட்டா அது சோட்டம் வரும். ஆனால் பெர்மனன்ட் புரட்டாக இருக்காது, அதாவது கடலில் இறங்கிக்காது. நாங்கள் 2 விதமாக பார்த்தாங்க. இந்த 2022 வேலையில் அது போட்டபடியா அது லேண்ட் பில்லிங் கூட ஸ்கோப்பும் இல்லாட்டி நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி போகணும்னு சொல்லி செய்தாங்க. அதே மாதிரி போலீஸ் பிரச்சனையால் அது அரவாசி தான் செய்யக்கூடாது, மிச்சம் செய்யக்கூடாது. ஆனால் இந்த பக்கம் நாங்கள் லேண்ட் பில்லிங் அப்ரூவ் பண்ணிட்டேன். இடங்களில் வீடு கட்டைகளை கூட அந்த இடங்களில் வீடு கட்டைகளை பிரதேச சபையின் அனுமதியோட எத்தனை அன்னைக்கு அந்த அத்திவாரம் பூர்வம் அந்த விதிமுறை